தமிழகத்தில் எத்தனை அணைகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? அதே போல பொன்னையிலுடைய தடுப்பு அணை கட்டுறதுக்கு பணி துவங்க போறாங்க. பொன்னையில் பொன்னை தடுப்பு அணை கட்டுவது கட்டி முடிச்சது அருமசாத்து பொன்னைக்கு இடையில எலெக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் எல்லா ஆறுகளுக்கு இடையில வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஆறுகள் வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை 5 கிலோமீட்டருக்குலாம் யாரும் ஒரு தடுப்பணை கட்ட மாட்டான். நீங்க சொல்லிருந்தீங்க 5 கிலோமீட்டருக்கு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. யாரும் 10 கிலோ போடுறது இல்ல. எத்தனை அணைகள் கட்டுவதற்கு அணைகள் நெசசிட்டி பார்த்து செய்வோம். தண்ணி தேவைப்படுறதா இருப்பா சமாச்சாரம் உடப்பு ஏற்படுகிறதா. இப்போ எனக்கு இது நான் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்த ரிப்போர்ட்டில் இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது, இது 1858 கட்டினது, அதுக்கப்புறம் ஏப்ரல்லாம் போயிட்டுருக்கு, ஆகையால் இப்போ விட்டால் இது டேஞ்சர்னு சொன்னாங்க. இந்த ஒரு பார்க்கறதுக்கு இது பாலாறு அணைக்கட்டு மாதிரி இருக்கலாம். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில், இந்த ஊரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா இருக்கிற ஏரிகளுக்கும் தண்ணி கொடுக்குற ஒரு செக் டேம் இங்கே தான் இதாக பெருசு. இங்கிருந்து தான் புகழ்பெற்ற கோவிந்தவாடி சேனலோ அல்லது இந்த கம்பத்தக்காலோ இது மாதிரி எல்லா சேனலும் இங்கிருந்து தான் போகுது. இதனுடைய உச்ச கொள்ளளவு போய் கீழே விழுறது அது ஸ்ரீபெரும்புதூர்ல போய் விழுது. அங்கிருந்து அதில் மிஞ்சி போனாங்க ஜபரமாகும். சார், பாலாறு பொன்னையாறு தெங்கால் அப்படின்ற பகுதியில் வந்து ஒன்றிணைது சார். அங்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுறது நடவடிக்கை எடுக்கப்படணும். எதுங்க பாலாறு பொன்னையாறு சங்கமிக்கிற அந்த இடத்துல தேவையில்லை. மேல் விசாரணை ஒரு தடுப்பணை அங்கே தேவையில்லை இருக்கு. அந்த இடத்துல ஆல்ரெடி கட்டிருக்காங்க. இது பொன்னையாருக்கு வருது, பாலாருக்கு வருது. அந்த கட்டி என்ன பண்ணி ஏதாவது பர்பஸ் இருக்கணும். கூடுதல் கட்ட முடியுமா சார்? தருமபுரி மாவட்டத்துக்கு காவிரி உபரி நீர் 2 TMC தண்ணி கொண்டு வர திட்டத்தை வந்து தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருக்கு. கடையெடு போராட்டம் அக்டோபர் மாதம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்துக்கு காவிரி நீரை கொடுக்கணுன்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது அரசாங்கம் முடிவு எடுத்து செய்தால் நாங்கள் இக்னோர் பண்ணுவோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் அது ஓயாமல் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மணி அவர்கள் கூட சட்டமன்றத்தில் அழுத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கார். சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும்னு சொல்லி பெரிய இந்த கேள்வி மட்டும் தெரியும். அந்த கேள்வி